அனைவருக்கும் வணக்கம். இன்று 21 Sparks Acacdemy Linux tutorial ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். கடைசி வீடியோவில் நம்ம ஃபைல்ஸ் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைல்ஸ் எப்படி ரீநேம் பண்ணுறது, அதே போல் ஃபைல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த பிளேஸில், அதாவது எந்த டைரக்டரியில் இருக்கீங்கன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். அது எங்கே நீங்கள் எந்த பிளேஸில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து pwd, அதாவது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ வந்து நம்ம லேப் யூசருடைய ஹோம் டைரக்டரியில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு ls-l நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ இங்கே இந்த பிளேஸில் இருக்கிற இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் எதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டி, அதாவது டி, அதனால இது வந்து டைரக்டரி. ஸ்டார்ட்ஸ் வித் ஐஃபன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபைல்ஸு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் எப்படி, நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டச் ஃபைல் 1. ஸோ இந்த டச்ன்ற கமாண்ட் என்ன பண்ணோம்னா ஃபைல் 1ன்ற ஃபைலை வந்து எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அது எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறது, ls-l கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஃபைல் கமாண்ட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இங்கே பாருங்க, ஃபைல் 1ன்ற ஃபைல் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதனுடைய பர்மிஷன் இதுதான். அதே மாதிரி எந்த யூசர்லேருந்து கிரியேட் பண்ணால் அந்த யூசரை ஷோ பண்ணிடுச்சு. இந்த யூசருடைய குரூப் நேம் இது. ஸோ இது வந்து எதுவும் கண்டென்ட் இல்லை, அதனால வந்து இது 0 சைஸில் காமிக்குது. இப்போ நம்ம டேட் என்னவோ அதுதான் வந்து கிரியேட்டட் ஆன டைம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறது. ஸோ எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் எப்படி கண்டென்ட் ஏதாவது இருக்கா என்னன்னு எப்படி பார்ப்போம்னா கேட்னு டைப் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த ஃபைலில் நம்ம ஜஸ்ட் எம்டி ஃபைல் தான் கிரியேட் பண்ணோம், இதில் எதுவும் கண்டென்ட் இல்லை. ஸோ இதுக்குள்ள கண்டென்ட் எப்படி போடுறதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து விம், விஏ எடிட்டர் ரெண்டு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் விஏ எடிட்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபைலில் கண்டென்ட்டை போடுறதுக்கு. ஸோ இது விஏன்றதை வந்து நம்ம தனி செஷனில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம், எப்படி கண்டென்ட்டை எடிட் பண்ணுறது, ஒரு கண்டென்ட் எப்படி போடுறது, அதே மாதிரி கண்டென்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, கண்டென்ட் எப்படி டெலீட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் விஏ கமாண்டை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைல் 1 நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் 2ன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். எப்படின்னா விஏ ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் போட்டுட்டு என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஃபைலுக்குள்ள போயிடுவோம், ஓகேங்களா? விஏல வந்து ஒரு கண்டென்ட்டை நீங்க வந்து டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் ஐ ப்ரெஸ் பண்ணணும். ஐ ப்ரெஸ் பண்ணாதான் நமக்கு இன்செர்ட் மோடுக்கு அது வந்து மூவ் ஆகும். இன்செர்ட் மோடுக்கு மூவ் ஆனாதான் நம்மளால ஒரு கண்டென்ட்டை வந்து அந்த ஃபைலுக்குள்ள பிளேஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணமா திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு போடுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஃபைல் வந்து இன்செர்ட் மோட்ல இருக்கு. ஸோ இன்செர்ட் மோட்ல இருக்கும்போது ஃபைல் நம்ம வந்து கண்டென்ட் வந்து டைப் பண்ணலாம், ஓகேங்களா? எடிட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து இன்செர்ட் மோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட் மோடுக்கு வரணும். ஸோ என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த டைப்பிங் மோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்து ரீட் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ ரீட் மோட் வந்துருச்சு. நான் வந்து இந்த ஃபைலை எடிட் பண்ண ஃபைலை சேவ் பண்ணுவேன். எப்படி சேவ் பண்ணுவேன், கோலன், அதாவது W ஃபார் ரைட், அதாவது சேவ், Q ஃபார் கியூட், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஃபைலில் கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ஃபைல் விஏ யூஸ் பண்ணி நான் ஃபைலுக்குள்ள போனோம். ஃபைலுக்குள்ள போயிட்டு நான் வந்து கண்டென்ட் பண்ணேன், திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல்ன்ற ஒரு கண்டென்ட்டை போட்டேன். ஸோ அதை எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம், என்ன ஃபைல் என்ன கண்டென்ட் இருக்கு அந்த ஃபைல் 2ல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேட் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் போட்டோம்னா நமக்கு அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் நமக்கு ஷோ பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைல் 2 லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னா ls-l கொடுத்தோம்னா நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். பாருங்க, ஃபைல் 2ன்ற ஃபைலும் இருக்கு, ஃபைல் 1ன்ற ஃபைலும் இருக்கு. பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபைல் 1க்கு வந்து 0 சைஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த காலம் வந்து அதோட அந்த
டைரக்டரி அந்த ஃபைலுடைய சைஸை ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைல் ஒன்றது ஃபைல், ஓகேங்களா, அது 0 சைஸ். இதே ஃபைல் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 18 பைட்ஸ், ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இது டோட்டல் 48ன்னு இருக்கு இல்லைங்களா. டோட்டல் 48ன்றது வந்து என்னன்னா இந்த டோட்டலா இருக்கிற டைரக்ட்ஸ் அந்த ஃபைல்ஸ் உடைய சைஸை வந்து ஷோ பண்ணும், ஓகேங்களா. அதுதான் இந்த 48ன்ற விஷயம், டோட்டல் 48. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம், 2 ஃபைல், ஒரு எம்டி ஃபைலும் கிரியேட் பண்ணோம், அதே போல ஃபைல் 2ன்ற விஏ கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் 2ன்ற ஃபைலையும் கிரியேட் பண்ணோம். பட் என்னன்னா ஃபைல் 1ல நம்ம எதுவும் கண்டென்ட் எதுவும் போட முடியல, ஜஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணோம். ஃபைல் 2ல வந்து விஏ யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் போட்டோம், அதை வந்து கேட்ன்ற கமெண்டை யூஸ் பண்ணி நாம வந்து அந்த கண்டென்ட், அதாவது அந்த ஃபைலை வந்து வியூ பண்ணி பார்த்தோம், ஓகேங்களா. திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல்னு வருது இல்லைங்களா, இதுதான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து இப்போ நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு, ஃபைலுக்குள்ள கண்டென்ட் போட்டாச்சு. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ரீநேம் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ஃபைல் 2ன்னு இருக்கிறத வந்து நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணணும், இல்லை வந்து இந்த ஃபைல் 2 வந்து காப்பி பண்ணணும். ஓகே, இந்த ஃபைல் 2ல இருக்கிற சேம் கண்டென்ட்டை நான் இன்னொரு ஃபைலுக்கு பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா எப்படின்னா காப்பி சிபி, அதாவது சிபின்றது காப்பி, ஓகேங்களா. ஃபைல் 2 நான் என்ன பண்றேன், ஃபைல் 2 பிகேபின்னு போடுறேன், அதாவது பேக்கப். அந்த ஃபைல் 2 கண்டென்ட்டை வந்து நான் இன்னொரு ஃபைலுக்கு மூவ் பண்றேன், ஓகேங்களா. ஸோ காப்பின்ற கமெண்டை யூஸ் பண்ணி, அதாவது சிபின்ற கமெண்டை யூஸ் பண்ணி ஃபைல் 2ல இருக்கிற கண்டென்ட்டை வந்து ஃபைல் 2 பேக்கப்ன்ற ஃபைலுக்கு வந்து நான் மூவ் பண்றேன், ஓகேங்களா. கண்டென்ட் இப்போ ரெண்டும் பாருங்க சேமா இருக்கும். ஃபைல் 2ல இருக்கிற கண்டென்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபைல் 2 பேக்கப்ன்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. பாருங்க இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபைல் 2வும் இருக்கு, ஃபைல் 2 பேக்கப் இருக்கு. இது வந்து எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபைல் 2 கண்டென்ட்டை வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணணும், அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ பேக்கப் எடுத்துக்கணும் எதுக்குன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ், அதாவது நீங்க இந்த ஃபைல் 2ல வந்து கண்டென்ட் இருக்கிற கண்டென்ட் சம்திங் ஏதாவது மிஸ் ஆகுது, இல்லை ராங்கா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக தான் மேக்ஸிமம் காப்பி ஃபைல் பண்ணுவோம். இல்லை சம்டைம் வந்து ஒரு ஃபைலில் இருக்கிற இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து இன்னொரு ஃபைலில் போட்டு ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காப்பி கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம், ஃபைலில் கண்டென்ட் போட்டோம், அதை எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம், 2 கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ காப்பி பண்ண ஃபைலில் வந்து சேம் கண்டென்ட் 2 ஃபைலில் இருக்கான்னு செக் பண்ணலாம், ஓகேங்களா. கேட் ஃபைல் 2, அடுத்தது கேட் ஃபைல் 2 பிகேபி, ஓகேங்களா. ஸோ இந்த 2 கண்டென்ட்டும் பாருங்க சேமா இருக்கு, ஓகே. ஸோ இதுக்கு தான் வந்து இப்படிதான் வந்து நம்ம காப்பி கமாண்டை சிபின்ற கமாண்டை வந்து லினக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, நான் ரீநேம் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ணணும், அது எப்படி பண்ணுவோம், எம்வி மூவ், ஓகேங்களா. ஃபைல் 2 பேக்கப்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் ஃபைல் 3 மாத்துறேன், ஓகே. ஸோ மூவ்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணோம்னா இந்த கம்ப்ளீட்டா இதுல இருக்க கண்டென்ட் இந்த ஃபைல் எல்லாமே ஃபைல் 3க்கு மூவ் ஆயிடும். ஸோ இப்போ காப்பி பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ், மூவ் கமாண்டை யூஸ் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ், அதாவது ஒன்று நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்றதுக்கும் எம்பின்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம், அதே போல ரீநேம் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க ls-l கொடுத்துருக்கேன். அந்த முன்னாடி நம்ம காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க ஃபைல் 2 அண்ட் ஃபைல் 2 பேக்கப்னு 2 ஃபைலுமே இருந்தது. பட் இப்போ நான் வந்து மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபைல் 2 பேக்கப் வந்து கம்ப்ளீட்டா ஃபைல் 3 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. ஸோ மூவ் பண்ணும்போது ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் மூவ் பண்றது ரியல் மீனிங் என்னன்னா அந்த இடத்துல இருக்காது, மூவ் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடும், அதுதான். இப்போ ஃபைல் 2 பேக்கப்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஃபைல் 3ல இருக்கும். ஜஸ்ட் கேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து சேம் வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கேட் ஃபைல் 2, ஸோ 2 கண்டென்ட்டும் சேமா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, அந்த ஃபைலுக்குள்ள கண்டென்ட் போடுறது, அடுத்ததா வந்து ஃபைலை வந்து காப்பி பண்றது, அதுக்கு அடுத்து வந்து ஃபைலை ரீநேம் அண்ட் மூவ் பண்றது. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. ஸோ இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்ல 2வது வீடியோ. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை பேசவும். அனைவருக்கும் நன்றி.